அதாவது இயேசு ராஜா செய்த அந்த முதலாம் அற்புதம், இந்த கலிலியாவில் உள்ள கானா ஊரில் அவர் செய்த முதலாம் அற்புதத்தில் அவர் வந்து அவர் வந்ததோட நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அதாவது இதில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் பார்க்குறோம். அப்போ இயேசு வந்து இந்த முதலாம் அற்புதத்தை செய்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் யாரு அப்படின்னு ஒன்று வெளிப்படுத்துறாரு, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறாரு. அதே சமயத்தில் அதன் மூலம் அவங்களுடைய சீசர்கள் விசுவாசம் வைக்கிறாங்க. ஸோ இயேசு மாம்சத்தில் வந்ததை அப்போதைக்கு இருக்கிற அந்த யூதர்கள் விசுவாசிக்கணும். ஸோ இதுக்காக தான் அந்த அவர் கிரியை செய்கிறாரு, அந்த முதலாம் அற்புதத்தை பண்ணுறாரு. அதே சமயத்தில் அந்த அற்புதம் செய்யும்போது அந்த அற்புதம் எதை குறிக்குது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெவலேஷன். இதில் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இங்கே இந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறையுது அப்படிங்கும்போது அவருடைய தாய் வந்து அவங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்து சொல்கிறாரு, ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறாரு. ஸோ இதில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அப்படிங்கிறது, அந்த குறைவு எதை காமிக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, விசுவாசம் வந்து இல்லை, அது குறைவுபடுது. அதாவது விசுவாசிச்சாதான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளையாக முடியும். அதாவது மாம்சத்தில் வந்திருக்கிற அந்த தேவனை, அந்த மேசியாவை அவங்க விசுவாசிக்கும் போதுதான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த அங்க அவங்க விசுவாசிக்கல. அதாவது அந்த திராட்சை ரசம்ங்கிற அந்த தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானம் அங்கே குறைவுபடுது. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு வந்து இன்னும் வேலை, என்னோட வேலை இன்னும் வரல, என்னோட வேலை வரும்போது அது நடக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே அவர் எந்த வேலையை குறித்து அவர் சொல்றாரு அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை குறித்து அவர் சொல்லலை, அவர் வந்ததோட நோக்கத்தை தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துறார். இது அப்படி இருக்கட்டும். அடுத்து பாருங்க, அந்த யோவான் 12:20 வாங்க. இதுல பண்டிகையிலே ஆராதனை செய்ய சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரனாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இங்க பாருங்க, அங்க என்னுடைய வேலை வரல, அங்க என்னுடைய வேலை வந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனத்தை நம்ம இந்த பண்டிகையில செய்ய சில கிரேக்கர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிரேக்கர்கள்லாம் யாரு, புறஜாதிகள். அவங்க சொல்றாங்க, நாங்க இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. அதை வந்து இப்போ வந்து அந்திரேயாவுக்கு அறிவிக்கிறான். அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுக்கு அறிவித்தாருன்னு பார்க்குறோம். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படிங்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, ஆனால் இங்கே புறஜாதிகள் அவரை விசுவாசிக்கிறாங்க. ஸோ அப்படி ஏன்னா அவர் வந்ததே இந்த விசுவாசத்தை தான், வந்திருக்கிறவர் தான் மேசியான அவங்க விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் இவர் ரட்சகர் நம்ம விசுவாசிக்கணும். இந்த விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தேவனுடைய பிள்ளையை ஆக்க போறாரு, அதாவது இந்த நல்ல ரசமாக ஆக்க போறாரு. அதான் அவர் செய்த முதலாம் அற்புதத்தோட ஒரு வெளிப்பாடு. ரெண்டாவது அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஸோ இவர் வந்ததே அவர் தன்னோட ஜீவனை கொடுத்தாதான், அதாவது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சமயா ஸ்திரீட்ட பேசும்போது, அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்றார். அப்போ அதற்கு இயேசு சொல்றாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் அப்படிங்கிறார். அதாவது இந்த மேசியா தான், நான் தான் அந்த மேசியா அப்படிங்கிறார். ஸோ இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே, இது வந்து அந்த காணாமல் போன இஸ்ரவேலர்ல உள்ளது. அதாவது சமாரியாவில் இருந்தாலும், இந்த சமாரியாவில் இருக்கிற அந்த ஸ்திரீ யாரு அப்படின்னா, காணாமல் போன இஸ்ரவேலர்ல ஒருத்தாங்க. அதனால தான் மேசியா வருகிறார் அப்படிங்கிற செய்தி அவளுக்கு தெரியுது. ஸோ இப்போ இயேசு சொல்லும்போது, உன்னுடனே பேசுகிற நான் தான் அந்த மேசியா அப்படிங்கிறார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தான் மேசியான்னு விசுவாசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்துக்காக தான் அவர் வந்தது, அந்த அற்புதத்தை செய்தது. ரெண்டாவது, அந்த அவங்க விசுவாசம் குறைவுபடும் போது அவர் வந்து புறஜாதிகளை தேவனுடைய பிள்ளையா மாத்துறாரு. அப்படி மாற்றணும் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களோட செய்யப்பட்ட உடன்படிக்கை எல்லாம் க்ளோஸ் ஆகணும். இப்போ க்ளோஸ் ஆகுன்னா அது நித்திய உடன்படிக்கை. அப்படிங்கும்போது இவர் மறிச்சாதான் அந்த உடன்படிக்கை கேன்சல் ஆகும். அதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வரும். அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும். யோவான் 4:32 பார்க்குறோம். அவர் சொல்றாரு,
அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு அப்படிங்கிறார். அப்போ சீசர்கள் ஒருவர் பார்த்து சொல்றாங்க, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறதுங்க. அப்போ இவரோட, அதாவது அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யணும். அது என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கணும். இதுதான் அவருடைய போஜனமே இதுதான். ஸோ இதுதான் அந்த யோவான் 6:47 சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த இயேசுவை, மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த கிறிஸ்து எனப்படுகிற அந்த மேசியாவை, அந்த கிறிஸ்து எனப்படுகிற அந்த இயேசுவை அவர்கள் வந்து யூதருக்கு ராவாக மேசியாவாக விசுவாசிக்கணும். அதே சமயத்தில் மற்ற ஜனங்கள் ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு விசுவாசிக்கும் போது அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறார். ஸோ இந்த நித்திய ஜீவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க வந்திருக்காரு. அப்போ வந்து விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முழுமையான விசுவாசம் என்னன்னா, அவர் வந்து, அதாவது மேசியா வந்து மாம்சத்தில் வந்து அவரோட சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படிங்க. அப்போ நானே அவர் அப்படின்னா யாரு, எதை குறித்து சொல்றாருன்னா, நீங்க ஸ்தோத்தரித்த அந்த கர்த்தர் நான் தான், நியாயப்பிரமாணத்தை கொடுத்த, மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அந்த கர்த்தர் நான் தான் அப்படிங்கிறாரு. அப்படி விசுவாசிச்சா நீ வந்து தப்பிப்பீங்க, அப்படி விசுவாசிக்கல அப்படின்னா நீங்க இன்னும் பாவத்திலே தான் இருப்பீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுக்கடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு அவர்கள் அப்படி நீர் யாருன்னு கேட்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தானே அப்படிங்கிறார். இப்போ இவர் யாரு அப்படின்னா, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களிப்புந்தான் சொல்லும்போது யூதர்கள் வந்து சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயசே ஆகலையா, நீ ஆபிரகாமை கண்டாயோன்னு சொல்லும்போது இவர் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். இப்ப அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அதனாலதான் இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ என்ன நற்செய்தி அப்படின்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தர் தான் இங்க கிறிஸ்துவ வந்திருக்கிறார். அதாவது அந்த மகிமையை தாழ்த்தி மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். ஸோ இவங்க இப்போ வந்திருக்கிறவர் தான் கர்த்தர்னு விசுவாசிக்கணும், அந்த மேசியான்னு விசுவாசிக்கணும், மோசே சொன்ன அந்த ராஜான்னு விசுவாசிக்கணும், தீர்க்கதரிசின்னு விசுவாசிச்சாதான் அவங்களுக்கு வந்து நித்திய ஜீவனை அவர் கொடுக்க முடியும். அங்க விசுவாசம் இல்லாதனால நம்ம புறஜாதியாகிய நமக்கு அது கிடைக்குது. இதைதான் யோவான் 1 நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ இப்போ இஸ்ரவேலரும் கிடையாது, புறஜாதியும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து எல்லாருக்காகவும் மறிச்சிட்டாரு, தன்னுடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. இப்போ வந்திருக்கிறவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ரட்சகர் அப்படின்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்குறார். இதுதான் அந்த திராட்சை ரசம், நல்ல திராட்சை ரசம் அப்படிங்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத கொடுக்கிறார்களோ அதான் நல்ல ரசம். அங்கங்க குறைவுபடும் போது அவர் மரித்து அவர் விசுவாசிக்கிற புறஜாதிகளுக்கு இதை கொடுக்கிறார். இதுதான் அந்த 1ஆம் அற்புதத்தில் அவர் நமக்கு வெளிப்படுத்துறார். ரோமர் 11:12 நம்ம இதை பார்க்கிறோம். அதாவது இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன், அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அதாவது அவங்களுடைய தவறுதல், அதை விசுவாசிக்காம விட்டதுனாலதான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்ததான். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அதாவது யாரும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறு குறைவு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த குறைவு அதான் அங்க பாக்குறோம், திராட்சரசம் குறைவு ஆனது அப்படின்னு பாக்குறோம். அப்போ அவங்க விசுவாசத்துல அந்த குறைவு உண்டானதுனால புறஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பு கிடைத்ததான். இதுதான் நம்மளுக்கு ஐஸ்வர்யம், மிகப்பெரிய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானம். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் இந்த பொக்கிஷத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரலோகத்தில் நம்ம சேர்க்கணும். அதாவது சுவிசேஷத்தை சொல்லி ஒவ்வொருவரையும் இந்த தேவனுடைய பிள்ளைகளா ஆக்கணும். அதை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். அவங்க ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னா விசுவாசம் அப்படிங்கிறது அவரை நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு முடிவு புரிந்து நம்ம கீழ்ப்படியணும்.
ஸோ அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆக முடியும். ஸோ இதை தான் இந்த முதலாம் அற்புதத்தில் அவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அதாவது இந்த வசனத்தை பார்க்கலாம். ஒரு வந்து ருசி பார்த்த போது இந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி தந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இப்போ இந்த நல்ல ரசங்கிறது அவர் நமக்காக வச்சிருக்கிறார். அதாவது அவர் அப்பா பிதாவே அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகார ஆவி, அந்த பரிசுத்த ஆவிங்கிற அந்த என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை நமக்காக வச்சிருக்கிறார். ஸோ இவ்விதமாக இயேசு தன்னுடைய முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஸோ அதனால தான் இதை தான் நம்ம இந்த யோவான் 1:12 நம்ம பார்க்குறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இது வந்து அதிகாரம் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அதாவது விசுவாசிக்கிறவருக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரம் வந்து வார்த்தையில் இருக்கு. அதனால் அப்போ அந்த வார்த்தையில் நம்ம முடிவு பரிந்தும் நிலைச்சு நிற்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய பிள்ளையா நம்ம இருக்க முடியும். ஸோ இந்த முதலாம் அற்புதத்தின் மூலமா அந்த நல்ல ரசம் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளையா அப்படிங்கிற சாணத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென்.